ஸ்டார்டிங்கே இதுதான் நம்ம கதையோட ஹீரோயினி லக்ஷ்மி. அவங்கள கந்தசாமி அப்படிங்கிறவர் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. லக்ஷ்மிக்கு மொத்தம் 2 அண்ணன். கந்தசாமிக்கும் லக்ஷ்மியை ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மிக்கும் கந்தசாமியை பிடிச்சிருது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலான்னு வீட்டில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணத்தப்போ கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் லக்ஷ்மியோட அண்ணன் நம்ம ஹீரோவான கந்தசாமியை போட்டு அடிக்கிறாரு. தாலியையும் பிடிங்கிட்டு போயிடுறாரு. லக்ஷ்மியோட அண்ணனுக்கு அப்போ தான் தெரிய வருது கந்தசாமி ஹோட்டல் வைக்கல, வெறும் தள்ளுவண்டி கடை தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அதனால என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் லக்ஷ்மி அவங்க அண்ணனை தடுத்துருவாங்க. எனக்கு அவர் தள்ளுவண்டி கடை தான் வச்சிருக்கிறாருன்னு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவாங்க. கந்தசாமியோட ஃப்ரெண்டு தான் கந்தசாமி கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாரு. ஆனால் லக்ஷ்மி கிட்ட மட்டும் உண்மையை சொல்லியிருப்பாரு. லக்ஷ்மிக்கு அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் வளர்த்தீங்களே தவிர என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டேனா இல்லையா எதுவுமே நீங்கள் கண்டுக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி. நான் கந்தசாமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கந்தசாமி கிட்ட தாலியை கொடுத்து கெட்ட சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு தள்ளுவண்டி கடையிலேருந்து ஒரு மெஸ் வைக்காங்க. லக்ஷ்மி மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் ஆரம்பிக்கிறாங்க. 28 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கதை. கந்தசாமியோட மூத்த பையன் பேர் வந்து குமரன். அப்பாவுக்கு உதவியாக இவர் ஹோட்டலில் தான் பார்த்துக்கிறாரு. திடீர்னு மோட்டர்லேருந்து தண்ணி நிறைஞ்சு விழுது. அதை சீக்கிரம் ஆஃப் பண்ண மாட்டிங்களா, மோட்ரு இப்படிலாம் போட்டிங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகும்ல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை தான் திட்டுறாரு. லக்ஷ்மி உடனே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. நீ போகிறேன்னு சொல்கிறேன், நான் போக மாட்டேக்கேன்னு சொல்லி இவரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் குமாரோட ஒய்ஃபு. இவங்களும் புலம்பிக்கிட்டே தான் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இங்கே வேலைக்காரியாக இருக்கும் போது கூட சம்பளம்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இங்கே மருமகளாக ஆன பிறகு அதுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. குமாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ ஒன்றும் நினச்சிக்காதன்னு சமாதானப்படுத்துகிறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அடுத்ததாக பாண்டியனோட 3வது பையன். இவங்க குடும்பத்திலே இவர் தான் இப்போ தடவையாக காலேஜுக்கு போகிறாரு போல். அவங்க அப்பா கிட்ட 3000 ரூபாய் கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி தானே கெட்டுனேன்னு சொல்கிறாரு. ஆனால் இல்லை, காலேஜுக்கு வந்து 3000 ரூபாய் லேப் ஃபீஸ், இதை கெட்டினா தான் எனக்கு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்னால் வேலைக்கு போக முடியும்னு சொன்ன உடனே கந்தசாமியும் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாரு. இவர் பணம் வாங்கினது வந்து ஒன்றும் லேப் ஃபீஸ்காண்டிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தான் பணம் இப்படி போய் சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ பார்க்குறீங்களா, இவர் தான் கந்தசாமியோட கடைசி பையன். பசிக்குதுன்னு அவங்க அம்மாட்ட வந்து சாப்பாடு கேட்பாரு. ஆனால் கஸ்டமர் வந்த உடனே அவர் போட்டிருந்த இலையை அப்படியே எந்திரிச்சிட்டு உட்காந்து பரிமாற ஆரம்பிச்சிருவார். கஸ்டமர் தானே முக்கியம், நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவார். லக்ஷ்மிக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். கந்தசாமியோட 2வது பையன் பேர் முருகன். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் லவ் பண்ணுறாரு போல். அவங்க பேர் இந்திரா. இந்த மாதிரி டெய்லி சீரியல் எபிசோட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி